வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் எண்ணிக்கை நூலின் 18வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் ஒத்த நூல்களில் 11.26% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். குருக்கள், லேவியர் கடமைகள். பின்னர் ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது, நீயும் உன் புதல்வரும் உன்னோடு இருக்கும் உன் மூதாதையில் வீட்டாரும் திருவுறைவிடம் தொடர்பான குற்றத்தை சுமப்பீர்கள். உங்கள் குருத்துவம் தொடர்பான குற்றத்தையோ நீயும் உன்னோடு இருக்கும் உன் புதல்வரும் சுமப்பீர்கள். மூதாதியர் குலமான லேவி குலத்தில் உள்ள உன் சகோதரரையும் உன்னுடன் கூட்டிக் கொண்டு வர வேண்டும். அவர்கள் உங்களுக்கு உதவி செய்து கூடாரத்தின் அனைத்து கடமைகளையும் கவனித்துக் கொள்வார்கள். ஆனால் நீங்களும் அவர்களோடு சாகாதபடி திருவுறைவிடத்தின் பாத்திரங்களையோ பலிபீடத்தையோ அவர்கள் நெருங்குமாறு அனுமதிக்க வேண்டாம். அவர்கள் உங்களோடு சேர்ந்து சந்திப்பு கூடாரத்தையும் கூடாரத்தின் அனைத்து வேலைகளையும் கவனித்துக் கொள்வார்கள். வேறு எவரும் உங்கள் அருகில் வரலாகாது. இஸ்ரேல் மக்கள் மேல் இனி என்றுமே சினமிராதபடி திருவுறைவிடத்தின் கடமைகளையும் பலிபீடத்தின் கடமைகளையும் நீங்களே கவனித்துக் கொள்ள வேண்டும். இதோ உங்கள் சகோதரராகிய லேவியரை இஸ்ரேல் மக்களிலிருந்து நான் தேர்ந்தெடுத்தேன். சந்திப்பு கூடார வேலை செய்ய அவர்கள் உங்களுக்கென ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கொடையாவர். நீயும் உங்களோடு இருக்கும் உன் புதல்வர் உங்கள் குருத்துவத்திற்கு உரியதை, அதாவது பலிபீடம் தொடர்பான அனைத்தையும் தொங்கு திரைக்குள் இருப்பதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பணிபுரியும்படி உங்கள் குருத்துவத்தையும் ஒரு கொடையாகவே தருகிறேன். அவற்றை நெருங்குகிற வேறு எவனும் கொல்லப்படுவான். குருக்களின் பங்கு. மேலும் ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது, இதோ எனக்கென உயர்த்தி படைக்கப்படும் படையல்களில் உன் பொறுப்பில் காக்கப்படும் எதையும், அதாவது இஸ்ரேல் மக்களின் அர்ப்பணிக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தையும் உங்களுக்கு தந்துவிட்டேன். இது உனக்கும் உன் புதல்வருக்கும் என்றுமுள்ள நியமமாக விளங்கும். நெருப்புக்குட்படாத மிக புனிதமான பொருள்களில் உனக்குரியது இதுவே. அவர்கள் எனக்கு அர்ப்பணிக்கிற அவர்களின் படையல், உணவு படையல், பாவம் போக்கும் படையல், குற்ற நீக்க படையல் ஒவ்வொன்றும் உனக்கும் உன் புதல்வருக்கும் மிகவும் புனிதமானவை. மிகவும் தூய்மையான தலத்தில் நீ அதனை உண்பாய். ஆண்மகன் ஒவ்வொருவனும் அது நின்று உண்ணலாம். அது உனக்கு புனிதமானது. இஸ்ரேல் மக்கள் உயர்த்தி படைக்கும் படையல்களும் அவர்களின் அரைத்து ஆரத்தி படையல்களும் உன்னுடையவையே. இது உனக்கும் உன்னோடிருக்கும் உன் வழிமரபுக்கும் என்றுமுள்ள நீர்மமாக விளங்கும். உன் வீட்டில் தீட்டுப்படாத ஒவ்வொருவனும் அதிலிருந்து உண்ணலாம். உயர்தர எண்ணெய், உயர்தர திராட்சைலசம், உயர்தர தானியம் அனைத்தையும் அவர்கள் ஆண்டவருக்கு செலுத்தும் முதற்பலன்களையும் நான் உனக்கு தருகிறேன். அவர்களது நிலத்தின் முதற்கனிகளாக அவர்கள் ஆண்டவரிடம் கொண்டு வரும் அனைத்தும் உன்னுடையவே. உன் வீட்டில் தீட்டுப்படாத ஒவ்வொருவனும் அதிலிருந்து உண்ணலாம். இஸ்ரேலில் அர்ப்பணிக்கப்பட்ட பொருள் ஒவ்வொன்றும் உன்னுடையதாக இருக்கும். மனிதராயினும் விலங்காயினும் முதலில் கருப்பை திறக்கும் அனைத்திலும் அவர்கள் ஆண்டவருக்கு படைக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னுடையது. ஆயினும் மனிதரில் தலைப்பேரானவனை நீ மீட்டுக் கொள்வாய். தீட்டான விலங்கின் தலையீற்றையும் நீ மீட்க வேண்டும். ஒரு மாத காலத்தில் நீ அவற்றை மீட்கும்போது அவற்றின் மீட்புத் தொகை தூய சக்கில் நிறைப்படி 5 வெள்ளிக்காசுகள் என்று விலை குறிப்பாய். அது 12 கிராம் ஆகும். ஆனால் மாடு, ஆடு, வெள்ளாடு இவற்றின் தலையீற்றை நீ மீட்க வேண்டாம். அவை புனிதமானவை. அவற்றின் இரத்தத்தை நீ பலிபீடத்தின் மேல் தெளிப்பாய். அவற்றின் கொழுப்பை நெருப்பு பலியாக்குவாய். அது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமாக விளங்கும். ஆரத்தி படையலாக அளிக்கப்படும் இறைச்சியான அவற்றின் மார்பகமும் முன்னந்தொடையும் உன்னை சேரும். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் புனித படையல்கள் அனைத்தையும் நான் உனக்கும் முன்னோடு இருக்கும் உன் புதல்வர் புதல்வியருக்கும் என்றுமுள்ள நியமமாக தருகிறேன். இது உனக்கும் முன்னோடு இருக்கும் உன் வழிமரபுக்கும் ஆண்டவர் திருமுனில் என்றுமுள்ள உப்பு உடன்படிக்கையாகும். மேலும் ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது, அவர்கள் நாட்டில் உனக்கு உரிமை சொத்து ஏதும் இல்லை. அவர்களிடையே உனக்கு பங்கும் இல்லை. இஸ்ரேல் மக்களிடையே உனக்கு பங்கும் உரிமை சொத்தும் நானே. இஸ்ரேலின் 10 அனைத்தையும் லேவியருக்கு உரிமை சொத்தாக தந்திருக்கிறேன். சந்திப்பு கூடார பணியில் அவர்கள் ஏற்கும் பங்கிற்கு இதுவே கைமாறு. இது முதல் இஸ்ரேல் மக்கள் சந்திப்பு கூடார தரையில் வர வேண்டாம். வந்தால் அவர்கள் பாவம் சுமந்து மாழ்வர். ஆனால் லேவியர் சந்திப்பு கூடாரத்தில் பணி செய்வர். அவர்கள் குற்றம் அவர்கள் மேலேயே இருக்கும். இது உங்கள் தலைமுறைதோறும் என்றுமுள்ள நியமமாக விளங்கும். இஸ்ரேல் மக்களிடையே அவர்களுக்கு உரிமை சொத்து எதுவும் இல்லை. இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு உயர்த்தி படிக்கும் தடையலின் 10 நான் லேவியருக்கு உரிமை சொத்தாக கொடுத்தேன். எனவே இஸ்ரேல் மக்களிடையே அவர்களுக்கு உரிமை சொத்து எதுவும் இல்லை என்று அவர்களை குறித்து கூறினேன். லேவியருக்குரிய 10 பங்கு. பின்னர் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ லேவியரிடம் சொல்ல வேண்டியது, நான் இஸ்ரேல் மக்களிடமிருந்து உங்களுக்கு உரிமை சொத்தாக தந்த 10 அவர்களிடமிருந்து நீங்கள் எடுக்கும்போது நீங்களும் அதிலிருந்து ஒரு படையல், அதாவது 10 ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்க வேண்டும். அவ்வாறு அளிக்கும் உங்கள் படையல் போரடிக்கும் கழுத்தின் தானியமாகவும் திராட்சை பல ஆலையின் ரசமாகவும் கருதப்படும். அப்படியே நீங்கள் இஸ்ரேல் மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகிற உங்கள் 10 அனைத்திலிருந்தும் ஒரு படையலை ஆண்டவருக்கு உயர்த்தி படைப்பீர்கள். இவ்வாறு வரும் ஆண்டவரின் படையலை குருக்கள் ஆரோனுக்கு கொடுப்பீர்கள். உங்களுக்கு வரும் கொடைகள் அனைத்திலும் மிக சிறந்ததும் தூய்மையானதுமானவற்றை ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் படையலாக அளிக்க வேண்டும். எனவே நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது, அதிலிருந்து மிக சிறப்பானதை நீங்கள் படைத்த பின் மீதியானது லேவியருக்கு போரடிக்கும் களத்தின் என்றும் திராட்சை பல ஆலையின் என்றும் வரவேண்டியவையாக கருதப்படும். அதனை எவ்விடத்திலும் நீங்களும் உங்கள் வீட்டாரும் உண்ணலாம். அது சந்திப்பு கூடாரத்தில் நீங்கள் செய்யும் பணிக்காக வரும் கைமாறு ஆகும். அதில் நீங்கள் மிக சிறப்பானதை படைப்பதால் இந்த காரியத்தில் உங்கள் மேல் பாவமிடாது. நீங்கள் இஸ்ரேல் மக்களின் புனித பொருள்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள், இல்லையெனில் சாவீர்கள். நாம் 1189 அதிகாரங்களில் 135 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுவதுமாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதிருங்கள். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.